குடும்பத்தில் ஆண்டவர் எந்த நன்மையும் செய்யவில்லையே, இவர்கள் வேதாகமத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறார்கள், இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த குடும்பத்தில் ஒரு மேன்மை இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, தொய்து போன போல அனுபவத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லி அநேகர் எங்கள் மேல் கை சூண்டி பேசும்போது, அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு நொந்து, ஆண்டவரே ஏன் அப்பா இந்த வார்த்தைகளெல்லாம் நான் கேட்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், யார் உங்களை எதிர்த்தார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை நிந்தித்தார்களோ அவர்கள் மத்தியில் நான் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறேன். உங்களுக்கு ஆறுதல் தந்து தேர்தல் தந்து உங்களை அரவணைக்கக்கூடிய தெய்வம் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் வாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய காரியத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஊழியத்தில் நீர் வாங்கப்பா. அநேக சத்துருக்கள் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களை வெல்வதற்கோ அவர்களிடத்தில் போரிடுவதற்கோ எனக்கு பலனில்லை ஆண்டவரே, நான் தோற்று போய்விடுவேனோ என்ற பயத்தோடு அனுதினமும் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீர் என் வாழ்க்கையில் வருவீரே ஆனால் இந்த சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள், இந்த சத்துருக்கள் இனி என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்.